ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து தோழர் மகிழன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு, RSS அமைப்பை ஒழிச்சு கட்டுறதுதான் என் வாழ்வின் நோக்கம், இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அனைத்து மக்களுக்கும் குறிப்பா ஓபிசி SC ST பிரிவின மக்களுக்கு சமமான வகையில அவர்களுக்கு உரிமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்களும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து அவர் வலியுறுத்திக்கிட்டு வர்றாரு. இது VP சிங்ல இருந்து தமிழ்நாட்டுல நம்ம பின்பற்றக்கூடிய சமூக நீதி அரசியலை அவரு மிக எழுச்சிகரமா தூக்கி பிடிச்சுக்கிட்டு வர்றாரு. அவருடைய கட்சியிலேயே அவருக்கு ஆதரவு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் வைச்ச வாதங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் கொண்டாடப்படுகிறது. ஏன் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய எம்பிக்களே அவர் பேச்சை ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிர்மலா சீதாராமன்னால, ராஜ்நாத் சிங்னால ராகுல் காந்தி வைக்கக்கூடிய வாதத்திற்கு பதில் சொல்ல முடியாம திணறினதை பார்க்க முடியுது. மக்கள் பிரச்சனையை, அன்றாட பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு வராரு. அவர் தான் ஒரு பிரதமர் போல செயல்படுகிறார், மோடியை காணவில்லை அப்படிங்கிற லெவலுக்கு ராகுல் காந்தியினுடைய அரசியல் முதிர்ச்சி பயங்கரமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க எப்படி இந்த இதை பாக்குறீங்க? பட்ஜெட் மீதான உரை, அவர் குறிப்பிட்ட அந்த 6 பேர், இதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? அது காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டதுடைய நோக்கமே அனைத்து மக்களுக்குமான விடுதலைங்கிற இடத்துல இருந்தான் தொடங்குது. அப்படி பார்க்கும்போது RSS வெர்சஸ் காந்தி அப்படிங்கிற இடத்த பார்த்தோம்னா, காந்தி என்னவா இந்த காங்கிரஸை கட்டமைக்கிறார்னா, அனைத்து மக்களும் சமமானவர்கள், இஸ்லாமியர்களும் இங்கே இந்தியர்கள் தான், இந்திய இஸ்லாம், அதாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒற்றுமையை கூர்மையாக முன்னெடுத்தவர் தான் காந்தி. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அனைத்து மொழிகளுக்கும் சமத்துவம், அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக காந்தி வந்ததற்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அலுவலகங்களே, அந்த மாநில தலைமையே தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. மொழி வழி மாநிலங்களை ஆதரித்தவர் காந்தியடிகள். அப்படி ஒவ்வொரு பிரிவிலும் அவர் சமத்துவத்தை வலியுறுத்துறார். அந்த அடிப்படையில வளர்ந்து வந்த காங்கிரஸ் கட்சி என்பதனால அதற்கு நேர் எதிராக இருக்கிற RSS-ஐ அவர் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எப்படி இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்கள் எல்லோரும் வெளியேற வேண்டும், பாகிஸ்தானை பிரிக்க வேண்டும், பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் வழங்கப்படக்கூடாது என்பதுதான் RSS-னுடைய அடிப்படை கொள்கை. அதற்காகத்தான் கலவரத்தில் ஈடுபட்டார்கள். சுதந்திரத்தின் போது ஜின்னாவுக்கு தனிநாடு கொடுத்த போதும், காந்தி இஸ்லாமியர்கள் உரிமைக்காக உண்ணாவிரதம் இருந்த போதும் அதற்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த RSS. இன்னும் சொல்ல போனா, இஸ்லாமியர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா இந்துக்களில் இருக்கிற சிறுபான்மையினர்கள் உரிமை பற்றி பேசுகிறார். பஞ்சமர்களுக்கு தேவையான உரிமைகளை பற்றி கூட காந்தியார் பேசுகிறார். ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு வந்தபோது பெரியாரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். பெரியார் அப்படிதான் நினைக்கிறேன். அப்போது இந்த இடஒதுக்கீட்டு முறையை குறித்து தமிழ்நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு கொண்டிருந்தது குறித்து கேள்விப்பட்டு அவர் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போது இங்க பார்ப்பனர்கள் எல்லாரும் நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் பறிச்சு இவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் காந்தி இதெல்லாம் பார்த்துட்டு, கொண்டு வாங்க அந்த ஃபைல் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு, சரியா தானே இருக்கு, இதுல என்ன தவறு இருக்கு, எல்லோருக்கும் வேலை கிடைக்கதானே செய்யணும் அப்படின்னு பேசுறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அனைத்து மக்களுக்குமான உரிமையை பேசுகிறதுனால தான், அதாவது இந்துக்களில் இருக்கிற உயர் சாதியினருக்கு, பார்ப்பனர்களுக்கு இருக்கிற உரிமைகளை மறுத்து எல்லா மக்களுக்கும் இந்த உரிமைக்கு சென்றடைய வேண்டும், எல்லோரும் இந்துக்கள் தான் அப்படின்னு எடுத்த நிலைப்பாட்டுக்காகத்தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யார் சுட்டுக் கொண்டாங்க? RSS-ஆல் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த பகைப்புலம் தான் காங்கிரசுக்கும் RSS-க்குமான பகைப்புலம். உண்மையிலேயே நாம சமூக நீதி இடத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்டுகள், முற்போக்குவாதிகள் RSS-ஐ எதிர்முகாமில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். RSS தீர்க்கப்பட வேண்டிய, எதிர்க்கப்பட வேண்டிய, முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டியது என்று அதனுடைய கொள்கை சார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடக்க காலத்திலிருந்தே RSS காங்கிரஸ் உருவான காலத்திலிருந்தே எதிரெதிரான கொள்கை கொண்டவர்கள் இவர்கள் தான். உண்மையிலேயே சரியான எதிர்கட்சி, எதிர் அரசியலை முன்வைப்பவர்கள் என்றால் காங்கிரஸ் தான். ஏன்னா தீவிர இந்துத்துவம் என்பது வேறு,
அனைத்து மக்களுக்குமான இவர்கள் இந்தியாவில் இருக்கிற அனைவர்களும் இந்துக்கள் என்று கருதினால் கூட அந்த அனைத்து மக்களுக்குமான அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் காங்கிரசினுடைய கொள்கையாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவங்க சுதந்திரத்துக்காக போராடினார்கள். அப்படித்தான் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு ராகுல் காந்தி இருக்கிறார். அது இதனுடைய தீவிரத்தன்மையின் முகமாக இன்றைக்கு RSS மாறி இருக்கிறது. அன்றைக்கு ஒரு சிறு கும்பலாக இருந்தது, இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கரசேவர்களை கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்கிற அளவுக்கு RSS வந்திருக்கிறது. இந்த சண்டை உண்மையிலேயே கொள்கை ரீதியான சண்டை. எப்படி என்றால், இந்திய மக்களுக்கும் இந்திய மக்கள் மீது காட்டுகிற வெறுப்பரசியலுக்கும் எதிரான ஒரு சண்டை. மக்களின் பக்கம் ராகுல் காந்தி நிற்கிறார், இந்த முதலாளிகளின் பக்கம், இந்த சாதியவாதிகளின் பக்கம், பார்ப்பனர்களின் பக்கம் RSS நிற்கிறது. இது ஒரு பார்ப்பன ஜனநாயக போர் என்றுதான் பார்க்கணும். அதை ராகுல் காந்தி சரியாக செய்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பா தோழர். இப்போ பாத்தீங்கன்னா வங்கிகள் வந்து அபராத மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 8500 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல எழுப்புறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜனங்கள் வந்து ஒரு விழா காலங்கள்லயா இல்ல நார்மலாவே வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ரயில் பயணங்கள்ல பயணிக்கிறதே ஒரு தண்டனையா இருக்கு. டாய்லெட் எல்லாம் உட்காந்து பயணிக்கிறாங்க. நீங்க வந்தே பாரத் விடுறீங்க, ஆனா நான் ஏழை மக்கள் பயணிக்கக்கூடிய சாதாரண ரயில் ஏன் விட மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாரு. நீட் விவகாரத்தை குறிச்சு கேள்வி எழுப்பினாரு. மணிப்பூர் போயிட்டு வந்தாரு. ஹத்ராஸ்ல நடந்த அந்த துயர சம்பவத்தை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாரு. இது போன்ற மக்களோடு மக்களாக பழகக்கூடிய விஷயத்துல ராகுல் காந்தி மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் இன்னைக்கு மட்டும் இல்ல, அவங்க குடும்பமே வந்து அப்படிதான் மக்களோட இயல்பா பழகக்கூடிய குடும்பம். இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பரவலா ஒரு விஷயத்த பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, நாங்க தெரியாம மோடிக்கு ஓட்டு போட்டுட்டோம், இதுக்கப்புறம் மோடிக்கு ஓட்டு போட மாட்டோம், மோடியை நம்பி நாங்க ஏமாந்து போயிட்டோம், ராகுல் காந்தி கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல வாரணாசி தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களே அந்த அந்த ஒரு காணொலியில பேசின வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்க குடும்பங்கள் மத்தியில ராகுல் காந்தி மீதான நம்பிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா. இன்றைக்கு கூட அவர் வயநாட்டுல இருக்கிறதா, அந்த வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுறதா செய்தி வந்திருக்கு. எதிர்ப்புறம் பார்த்தா இவர்கள் அப்படி எந்த பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்றது இல்ல. ரயில் விபத்துகள் வரிசையா நடந்திருக்கிறத பட்டியலிடுறாங்க. ஆமா, 7 நாள்ல 17 நாள்ல 7 நாள்ல 13க்கும் மேற்பட்ட ரயில் விபத்துகள் நினைக்கிறேன் விபத்துகள் நடந்திருக்கு. இது வந்து தொழில்நுட்ப காரணங்களால இல்ல மனிதவள குறைபாடுகளால, அதாவது ஸ்டேஷன்ல ஒரு 10 பேர் வேலை செய்யணும்னா 4 பேர் தான் வேலையில இருக்கிறாங்க. இந்த குறைபாடுகள் ஒரு காரணம். இன்னொரு பக்கம் தொழில்நுட்ப குறைபாடுகள், டிஜிட்டலைசேஷன்ல இருக்கிற குறைபாடுகள். ஆனால் இன்னொரு பக்கம் இவர்கள் சொல்றது வந்து, நாங்க வந்து எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்குறோம், அப்படிதான் இந்த பேங்க் கொள்ளை நடைபெறுகிறது. பேங்க் கொள்ளை தான் இது. ஆமா, சாதாரணமா நம்ம வந்து ஒரு 500 ரூபாய் போடுறதுக்கு, இல்ல குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கத்தொகை வருவதற்கு, பள்ளியில இருந்து ஒரு தொகை வருவதற்கு, இந்த மாதிரி நம்ம பேங்க் அக்கௌண்ட் கேட்டு 2023 இதே ஒரு வருடத்துக்கு முன்பு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறதுக்கான அபராத தொகை, அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் சார்ஜஸ் இருக்குல்ல, ஏடிஎம் கார்டுல இத்தனை தடவை எடுத்தனா இது, எஸ்எம்எஸ்க்கு, நெட் பேங்கிங், இது எல்லாத்தையும் சேர்த்து 36,000 கோடி வந்து வங்கிகள் வந்து வசூல் பண்ணுச்சுன்னு இதே நாடாளுமன்றத்துலதான் அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. ஆனா இவங்கதான் என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டோம், நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்ததே கொள்ளையடிக்க தானேங்கிறதானே இப்பதானே புரியுது உங்களுக்கு. தனியார் வங்கிகள்ல, HDFC போன்ற வங்கிகள்ல 10,000 15,000 10,000 மினிமம் பேலன்ஸ் உங்களுக்கு. ஆமா, 10,000 இல்ல, இப்ப நான் மெயின்டைன் பண்ணலன்னா 216 ரூபா இது சார்ஜ் ஆக்சிஸ் பேங்க்ல. 10,000 ஒருத்தர் வந்து நம்மள மாதிரி ஒரு ஆளு 10,000 பேங்க்ல வச்சுக்கிட்டேவா இருக்க முடியும்? என்ன இதெல்லாம்? ஒரு ஏழை தொழிலாளி வந்து அவனுடைய மாத வருமானம், இன்னைக்கும் மாத வருமானம் 8,000 வாங்குற வாட்ச்மேனா வேலை பாக்குற இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல போனா, நான் 2013 கல்லூரியில சேர்றேன். கல்லூரியில சேர்ந்ததுனால பார்ட் டைம் ஜாப்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வருமானம் 8,000 ரூபாய். அப்போ 150 ரூபாய் வசூல் பண்ணாங்க. நாங்க வந்து மாதம் பணம் போட்டாங்கன்னா சென்னையில இருந்து வேலை பார்த்து ஒரு 2,000 எனக்கு வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் வீட்டுக்கு அனுப்புவேன். அதுல வந்து 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வைக்கணும். அதாவது பொதுத்துறை வங்கிகள், இந்தியன் பேங்க் போன்ற வங்கிகள்ல 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ். அது இல்லைன்னா 150 ரூபாய் பிடிச்சிருவாங்க.
இந்த 150 ரூபாங்கிறது நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தொகை அது. அப்படி கண்டிப்பா. இவங்க இவங்க 2014ல உள்ள வரும்போதே இது போன்ற விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ம். ஏடிஎம். இப்ப இன்னும் டிஜிட்டல் மயம்னு சொல்லி கியூஆர் கோடு, இந்த பேடிஎம் அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த பேடிஎம்க்கும் இத்தனை டிரான்சாக்ஷனுக்கு மேல போச்சுன்னா அதுக்கு சார்ஜஸ் உண்டுங்கிற இடத்துக்கு வராங்க. இந்த தொகையை வந்து இவங்க சும்மா மினிமம் பேலன்ஸ் ஒரு தொகை வைக்கிறோம்ல, அந்த தொகையை இவங்க என்ன பண்றாங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு. எல்லாவற்றிலையும் மக்கள் அதான் ராகுல் காந்தி சொல்றாரு, ஓட்ட பாக்கெட்ல இருக்கிற ஒரு தொழிலாளி பாக்கெட்ல இருந்து நீங்க புடுங்குறீங்க. கோடிக்கணக்கான பெருமொழிகள்கிட்ட இருந்து இல்ல ஒரு பெரிய மனிதர்கள் இருந்து புடுங்குறது வேற. போய் நீங்க புடுங்குறீங்க. அடித்தட்டு மக்கள் வயிற்றுல அடிச்சு புடுங்குறீங்க அப்படின்னு ராகுல் காந்தி. அப்படி பல அதே மாதிரிதான் இந்த ரயில் விபத்து இதுல வந்து இதற்கு முன்னாடி ரயில்வே பட்ஜெட் தனியாக போடப்பட்டு இருந்துச்சு. இன்றைக்கு எந்த அறிவிப்பும் இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வந்து எந்த புதிய திட்டங்களும் இல்லை. இன்றைக்கு நீங்க லோக்கல் ரயில்ல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் போகிற எந்த ரயில்ல வேணா பாருங்க, கூட்டம் நிரம்பி வழி. ஆனா வந்தே பாரத்ல ஒண்ணு போடுறாங்க, அதுல அதனுடைய கட்டணம் வந்து 3 மடங்கு அதிகம். இங்க இருந்து கன்னியாகுமரி போனோம்னா 450 ரூபா டிக்கெட் எனக்கு. ஆனால் நீங்க வந்தே பாரத்ல போனா 1500 ரூபா டிக்கெட். 3 மடங்கு அதிகம். கோயம்புத்தூர் போனா 1000 ரூபா. இங்க இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போனா 1000 ரூபாய் டிக்கெட். 950 ரூபா 900 ரூபா நினைக்கிறேன் டிக்கெட். இப்படி பன்மடங்கு உயர்த்தி இதுல யாரு போக முடியும்? நீங்களும் நானா போக முடியாது. ஆமா. இன்னும் சொல்ல போனா அதுக்கே கியூ நிக்கும். 3 மாசத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணணும்ன்றாங்க. சாதாரண ட்ரெயினுக்கு வந்து 1 மாதத்துக்கு முன்புதான் பதிவு பண்ண முடியுது. ஏன் இதெல்லாம் வந்து அதை அதிகப்படுத்த முடியாது? அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல, இவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் தனியார் துறையிட்ட முதல்ல வெறும் இதனுடைய பராமரிப்பு மட்டும் தனியார் துறையிட்ட. இப்போ வந்து ஒட்டுமொத்தமாவே கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு பகுதி வாரியா இதை வந்து தனியார்கிட்ட கொடுக்கிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் போச்சுன்னா மொத்த இருக்கிறதுலயே ஒரு அதிகமான ஒரு பெரிய துறை வந்து இந்த துறைங்க. அதிகமான வருவாய் ஈட்டுகிற துறை. நீண்ட பல லட்சம் பல கோடி மக்கள் வந்து அனுதினம் பயணிக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட். ஆமா, அத வந்து நீங்க வந்து முற்றிலுமா தனியார் கிட்ட கொடுக்கிற ஒரு வேலையும் செய்ய போறாங்கிறது அதிர்ச்சியான வேலை. நமக்கு வருமானம் இல்லன்னு உலக வங்கிட்ட கடன் வாங்குறது, வேறு வேறு இடங்கள்ல போய் கடன் வாங்குறதுன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, பொதுத்துறை நிறுவனங்களான பிஎஸ்என்எல் இந்த மாதிரி போக்குவரத்து துறை, ரயில்வே துறை எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்ஐசி போன்ற நிறுவனங்களை தனியார்கிட்ட வித்துட்டாங்க. இப்படி பல தனியார் துறைக்கு ஒப்படைப்பதன் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களை காலி செய்துட்டு இருக்கிறது தான் இந்த அரசு. அப்படி பார்க்கிற போது ராகுல் காந்தி இதற்கான மாற்றத்தை முன்வைக்கிறார். கடந்த காலங்கள்ல இருந்து இப்பொழுது அவருடைய மாற்றம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பாசிச சக்தி நாட்டில் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. 2 முறை கடந்து 3வது முறை அது ஆட்சி அமைத்திருக்கிறது என்பது மிகவும் இந்தியாவுக்கு மிகவும் நெருக்கடியான நிலை. இந்த நிலையை மாற்றுவதற்காக ஒரு ஜனநாயகத்தன்மையை நோக்கி நகர்கிற ராகுல் காந்தி உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது. தொடர்ந்து அவர் வந்து இதை போன்ற வழியை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் நம்ம. கண்டிப்பா தோழர். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. சக்கர வியூகம், நீங்க அமைத்த சக்கர வியூகம் இந்திய மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, பயமுறுத்தி வச்சிருக்கு. அந்த 6 பேர் தான் இதை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா குறிச்சு வச்சுக்கோங்க, அந்த சக்கர வியூகத்தை நாங்க உடைப்போம், சுக்குநூறா அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்கிறாரு. இது சாத்தியமா? அதாவது மோடி வந்து எல்லா இடத்துலயும் பிஜேபியோ மோடியோ எல்லா இடத்துலயும் மோடின்னு தான் பேசுவாங்க. எது எடுத்தாலும் மோடி, நான் தான் கொடுக்குறேன், மோடி தான் கொடுக்குறேன், மோடிக்கே சாத், மோடிக்கே கேரண்டி, இப்படிதான் பேசுவாங்க. ஆனால் இந்த சக்கர வியூகத்தில் கூட ராகுல் காந்தி தன்னை சொல்லல, அபிமன்யுவாக தன்னை சொல்லல. நான் இந்திய மக்களை உள்வைத்து சொல்றாரு. அப்படிங்கும் போது இது சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா சாத்தியம். நீங்க எதிர்கட்சிகளை என்ன வேணா மிரட்டலாம், உருட்டலாம். நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற வரைக்கும் எதிர்கட்சியை இடியை கொண்டு மிரட்டுவது, மற்ற அரசினுடைய நிறுவனங்களை கொண்டு மிரட்டுவது, தேர்தல் காலங்களில் தேர்தல் கட்சிகளை மிரட்டுவது, உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வாபஸ் பெற வைப்பது, உங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டினா அவங்கள ஊழல் வழக்குல உள்ள தள்ளுறது, இது எல்லாத்தையும் செய்ய முடியும்.
ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்திய மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதான் முக்கியம். ம், அப்ப ம், இந்திய மக்கள் கையில் ராகுல் காந்தி இதை ஒப்படைக்கிறார். அவர்கள் சார்பாக ராகுல் காந்தி பேசுகிறார். ம், அதனால் இது உடைப்படுமான்னு கேட்டா கண்டிப்பாக உடைக்க முடியும். அதை 2024 தேர்தலிலேயே மக்கள் காட்டி விட்டார்கள். அதனுடைய ம், சாம்பிள காட்டிட்டாங்க. அதனுடைய ம். சாம்பிள் தான் 350 இடங்கள்ல ஜெயிப்போம்னு சொன்ன மோடி கும்பல் 450 நினைக்கிறேன். அவங்க 400 400 பார். பிஜேபி மட்டும் 350 ஒட்டுமொத்தமா 400 அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை ரெண்டு கட்சிகளுடைய தயவில் தான் இவங்க ஆட்சி அமைக்கிற நிலைமை வந்திருக்கு. அது ஒரு எப்போ அது கலண்டு கொள்ளும்னு தெரியாது. அது வரவே இல்லைன்னா கூட அடுத்த ஆட்சியில் இவர்கள் இந்த எந்த ஒப்புக்காலும், ஏன்னா இந்த ஒப்புக்கால்லாம் மக்கள்கிட்ட மீண்டும் போய் நிக்கணும். இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இந்த மோடி அரசு கண்டிப்பாக இதுவரைக்கும் செய்ததில்லை, இனிமேலும் செய்ய போவதில்லை. அப்படிங்கும்போது மீண்டும் இந்த சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கூட இவருக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள். அப்படிங்கும்போது மக்கள் ஆதரவை இவர்கள் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக பெற முடியாது. அந்த ஆதரவை பெறுகிற இடத்திலும் இவர்களை வீழ்த்துகிற இடத்திலும் இந்திய மக்களை முன்னிறுத்துகின்ற ராகுல் காந்தி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. யார் வெற்றி பெற்றாலும் அது இந்திய மக்கள் நலன் சார்ந்து இருக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து ராகுல் காந்தி பேசுவதுதான் வரவேற்கத்தக்கது. இந்த கும்பல் கூடிய விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். நன்றி.